புதுவையின் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாகா ஒதுக்கீடு எப்போது என்ற கேள்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கமளித்துள்ளார். பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் ரவுடி உட்பட 2 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி புதுவை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. அரியாங்குப்பத்தில் கார் திருடிய வாலிபர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. கன்னியக்கோவில் பச்சைவாழியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். ஆவணி அவிட்டத்தையொட்டி ஏராளமானோர் பூணூல் மாற்றிக்கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் ஏராளமானோர் பங்கு பெற்றனர். ரோட்டரி கிளப் காஸ்மாஸ் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் குளிர்சாதன வசதியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இருபத்தி 1 பேருக்கு சுற்றுலா படகு சவாரி இயக்குநர் உரிமத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். போலி வெடிகுண்டு மிரட்டல் வந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். உலக பள்ளி கைப்பந்து போட்டிக்கு புதுவையில் 12ஆம் தேதி மாணவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர்.